கையெழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்படுது 18வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. தம்மை நோக்கி அவர் கூப்பிடுகிற இடத்துல, அதாவது இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற இடத்துல அவர் அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் எப்படி இருப்பாரா? இரவு பகல நீ கூப்பிடு, ஆனால் என்ன பண்ணுவாருன்னா நீடிய பொறுமையா இருப்பாராம். ஆமே. யாரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாம்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான். நாம யோசிக்கலாம், ஒரு நேரத்தில் நம்முடைய ஜபத்துக்கு பதிலே இல்லையே. ஆமே. நம்முடைய ஜபத்திற்கு பதிலே இல்லையா? எப்போதுதான் நம்முடைய ஜபம் கேட்கப்படும், எப்போதுதான் நம்முடைய ஜபத்துக்கு வேண்டுதல் கிடைக்கும் அப்படின்னு நாம யோசிக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்துல என்ன பண்ணுவாரா? நீடிய பொறுமையா. ஆமென். அவருக்கு பேரே நீடிய பொறுமை உள்ளவர் தான். நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறவர் என்ன பண்ணுவார்னா, நீடிய பொறுமை உள்ளவரா இருந்து அவர்களுக்கு என்ன பண்ணுவாரு? நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆமென். அவர் நியாயம் செய்கிற தேவன். நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் உனக்கு எப்பொழுது என்னால் தான் நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற. நான் உனக்கு எப்பொழுது விடுதலை ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறனோ, எப்பொழுது உனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறனோ, அப்பொழுதுதான் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னா நியாயம் செய்வேன். அப்படின்னா